இந்த காணொலியை தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மதுரையின் நகர் பகுதிகளுக்குள் உள்ள மிக முக்கியத்துவம் வாய்ந்த நீர்நிலைகளில் ஒன்றான செல்லூர் கண்மாய் வைகையின் வடக்கு புறம் அமைந்திருக்கிறது. ஆனையூர், சீலையநேரி, தத்தநேரி மற்றும் ஆலங்குளம் ஆகிய கண்மாய்களின் வரத்து கால்வாய்களின் மூலமாகவும் மழைநீர் மூலமாகவும் செல்லூர் கண்மாய் நீரை பெற்று வருகிறது. அதோடு சாத்தையாறு அணை மற்றும் கூடல் நகர் பகுதிகளிலிருந்து வரக்கூடிய நீரும் சேரக்கூடிய கடைமடையாக இந்த செல்லூர் கண்மாய் திகழ்கிறது. இத்தகைய கண்மாய் முறையாக தூர் வாரப்படாததாலும் ஆக்கிரமிப்பின் காரணமாகவும் சுருங்கி வருவதாக புகார் எழுந்திருக்கிறது. கண்மாய்களை பாதுகாப்பதற்கு மாநகராட்சி நிர்வாகமோ, உள்ளாட்சி நிர்வாகமோ, நீர்வளத்துறையோ, பொதுப்பணித்துறையோ யாருமே அக்கறையே எடுக்கிறதே கிடையாது. பொதுப்பணித்துறை அலுவலகத்தில் நம்ம போய் பேசினோம்னா எங்களுக்கு வைகை வடிநில கோட்டம் என்பது லோயர் கேம்பில் இருந்து ராமநாதபுரம் மாவட்டம் வரைக்கும் கடைசி வரைக்கும் இருக்குது கண்மாய்கள், நாங்கள் எப்படி பாதுகாக்க முடியும்னு சொல்லி பொதுப்பணித்துறை அலுவலக உயர் அதிகாரிகள் சொல்கிறாங்க. 230 ஏக்கர் பரப்பளவு கொண்ட செல்லூர் கண்மாயின் மூலம் சுமார் 80 ஹெக்டேர் நிலங்கள் பாசன வசதியை பெற்று வந்த நிலையில் ஆக்கிரமிப்புகளின் காரணத்தினாலும் கண்மாய் முழுவதும் படர்ந்திருக்கும் ஆகாய தாமரையாலும் பாதிப்புக்குள்ளாகி வருகிறது. செல்லூர் கண்மாயை முறையாக தூர்வாரி பராமரிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை கண்டுகொள்ளாததன் விளைவே கடந்த ஆண்டு பெய்த பெருமழையின் போது குடியிருப்புகளுக்குள் மழைநீர் புக காரணம் என்று விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். இந்த போன வருடம் மழை காலத்தில் என்ன ஆகி போச்சுன்னா, அந்த தண்ணி ஊருக்குள்ளே வந்த உடனே உடனடியாக இந்த மக்களுடைய போராட்டத்தை நிறுத்த வேண்டும் என்பதற்காக அரசாங்கம் என்ன பண்ணுச்சுன்னா, ஒரு 15 கோடியை ஒதுக்கி ஒரு கண்டென்ட் கால்வாய் ஒரு 291 மீட்டர் நீளம் தான், அகலம் ஒரு 4 மீட்டரில் சின்ன கால்வாய் கட்டுறதுக்கு பண்ணியிருக்காங்க. இது போதுமானதாக இல்லை. வருங்காலத்தில் உடனடியாக வரக்கூடிய நாட்களிலே இந்த ஒரு 100-120 கோடி ஒதுக்கி நீளமான பந்தல்குடி கால்வாயை அமைக்க வேண்டும் என்று எங்களுடைய கோரிக்கை. செல்லூர் கண்மாயில் படர்ந்திருக்கும் ஆகாய தாமரையை அகற்றுவதோடு கண்மாய் முழுவதையும் தூர் வார வேண்டும் என உயர்நீதிமன்றத்தில் வழக்கும் தொடரப்பட்டுள்ள நிலையில் அலட்சிய போக்குடன் செயல்படும் மதுரை மாநகராட்சி நிர்வாகத்தால் கண்மாயில் கழிவு நீர் கலந்து தொற்று நோய் பரவும் அபாயம் ஏற்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு அரசும் சரி, மாவட்ட நிர்வாகம் சரி, மதுரை மாநகராட்சியும் சரி, எல்லாமே சும்மா கண் துடைப்பு வேலை தான். ஒரு வேலை அவங்க வேலை நடக்கலை. செல்லூர் கண்மாயை பாருங்கள், செல்லூர் கண்மாய் ஓடையை பாருங்கள், எல்லாம் உங்களுக்கே தெரியும். குப்பையை கொட்டுறது, கழிவுநீர் கலக்கிறது தான் இவங்க செய்கிறாங்க. பெயரளவிற்கு தூர்வாரும் பணிகளை மேற்கொள்ளாமல் அரசு ஒதுக்கும் தொகையை முறையாக பயன்படுத்தி மதுரையின் நீர் ஆதாரமாக விளங்கும் செல்லூர் கண்மாயை முழுமையாக தூர் வார வேண்டும் என அப்பகுதி விவசாயிகளும் பொதுமக்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழ் ஜனம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் தினேஷ்குமாருடன் மதுரை செய்தியாளர் நாகேந்திரன். மேலும் இது போன்ற பல்வேறு சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கும் தமிழ் ஜனம் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.